அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் நண்பர்களே. இரண்டுமே இந்தியாவை பாதிக்கிற மிகப்பெரிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குது. முதலாவது ஈரானின் மீது அமெரிக்கா பயங்கர தாக்குதலை மீண்டும் தொடங்கி இருக்குது இல்லையா, அதில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை. அது எப்படி என்ன நடந்ததுன்னு முதல்ல அதை பார்க்கலாம். இரண்டாவது விஷயமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா போயிருக்காரு இல்லையா, அங்கே அந்த நாட்டு பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு. அப்புறம் 200 பெருநிறுவனங்களுடைய சிஇஓக்களை பிரதமர் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. அப்பொழுது இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறோம் நாங்கன்னு பிரதமரிடம் உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, இன்றைக்கு இரண்டாவது நாளாக மீண்டும் ஈரானின் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு வருது அமெரிக்கா. முதல் நாளில் 80க்கும் மேற்பட்ட இடங்கள் அடித்தாங்க. இன்றைக்கு இரண்டாவது நாள் இப்பொழுது அங்கே தீவிரமான தாக்குதல்கள் நடந்து வருது. இதில் அமெரிக்கா ஈரானுடைய முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ், அதுலேயும் மிக முக்கியமாக ஈரானுடைய துறைமுகங்களை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஈரான் இந்த ஹார்மோஸ் நீரிணை இருக்குது இல்லையா, அது வழியாக போகிற கப்பல்களை ஃப்ரீயாக விடாமல் தான் அவங்கக்கிட்ட கட்டணம் வசூலிக்கணும், அல்லது ஒரு சில நாடுகள் தங்களுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக போர் செய்த சில நாடுகள் இருக்குது. சில நாடுகள் உதாரணத்துக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய கப்பல்களை டார்கெட் பண்ணி இந்த ஹார்மோஸ் நீரிணையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவிச்சது ஈரானு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குறும்பு வேலைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போச்சு ஈரானு. என்ன பண்ணுச்சு, நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் இந்தியா போன்ற நாடுகளை எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருச்சு, நம்ம கப்பல்கள்லாம் வந்தது. ஆனால் ஈரானுக்கு எதிராக செயல்பட்ட நாடுகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த நாடுகளுக்கு பல கண்டிஷன்களை போட்டுது. சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் ஹார்மோஸ் நீரிணை வழியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அதையும் மீறி சில கப்பல்கள் அது வழியாக வருது. அந்த கப்பல்கள் மேலே ஈரான் தாக்குதலை நடத்துச்சு. இப்படி 3 கப்பல்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதல்கள் தன்னுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்களின் மீது நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அமெரிக்க அதிபர் கொதிச்சு போறாரு. உடனடியாக அமெரிக்க அதிகாரிகள்லாம் ஈரானை தொடர்பு கொள்றாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது, ஹார்மோஸ் நீரிணை வழியா உங்களுடைய நாட்டு கப்பலையோ அல்லது உங்களுடைய நட்பு நாடுகளையோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுச்சு. சொன்னது தான் தாமதம். ட்ரம்ப் அடிங்கன்ட்டார். அதற்கு பிறகு ஈரானின் மீது தாக்குதலை தொடங்கிருச்சு. எப்போ ஹார்மோஸ் நீரிணையில் வருகிற கப்பல்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துச்சோ அப்பொழுதே போர் நிறுத்தம் முறிஞ்சிருச்சு, இனி போர் நிறுத்தமே கிடையாதுடா அப்படின்னு ட்ரம்ப் படு டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த பக்கம். இதில் இரண்டாவது நாள் நேற்று நடந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்குது நண்பர்களே. இதுவரைக்கும் இந்த 4 மாத காலமாக நடந்து வருகிற இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போரில் இதுவரைக்கும் இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய அடி விழலை அப்படிங்கிறதான் உண்மை. என்னாச்சு அப்படின்னா, முதல் முறையாக ஈரானுடைய சாபஹார் துறைமுகம் இருக்குது இல்லையா, அந்த துறைமுகத்தின் மேலே பயங்கரமான தொடர் தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்குது. இந்த சாபஹார் துறைமுகம் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிற துறைமுகம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ள வேணும். பல வருடங்களாக இந்தியா தான் இந்த சாபஹார் துறைமுகத்தில் டெவலப்மெண்ட் வேலைகளை செய்து கொண்டு வருது. பல $100 மில்லியன் செலவு பண்ணி இந்த சாபஹார் துறைமுகத்தை நாம் டெவலப் பண்ணி நாம் இங்கேருந்து கப்பல் மூலமாக, மும்பாயிலிருந்தும் கொச்சியிலிருந்தும் கப்பல் மூலமாக சரக்குகளை ஈரானுடைய சாபஹார் துறைமுகத்துக்கு அனுப்பி அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் கூட நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் போய் அங்கேருந்து ரஷ்யாவுக்கு ரயில்வே லைன் போடலான்லாம் இந்தியா திட்டமிட்டு வச்சிருக்குது. அந்த அளவுக்கு சாபஹார் துறைமுகம் நமக்கு முக்கியமான துறைமுகம். அப்புறம் ஈரான்லேருந்து வருகிற கச்சா எண்ணெய் இருக்குது இல்லையா, பெரும்பாலும் அது சாபஹார் துறைமுகத்திலிருந்து தான் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருந்தது. இது எல்லாமே இப்போ அடி வாங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவுடைய முதலீடு மிகப்பெரிய அளவில் அங்கே அடி வாங்கி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை நண்பர்களே. இதுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கிடைக்குமா,
இந்தியா சாபஹார் துறைமுகத்தை இன்ஷூர் பண்ணி வச்சிருக்குதா அப்படிங்கிறத போன்ற டீட்டெயில்கள் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. அது கிடைச்சாதான் உறுதியாக இந்தியாவுக்கு இதில் எவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் ட்ரம்ப் இப்பொழுது இருக்கிற மனநிலையில் மீண்டும் போர் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கொஞ்ச நாள் நமக்கு கச்சா எண்ணெயும் கேஸும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது, இங்கே ஃப்ரீயாச்சு. நேற்று புக் பண்ண கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி சேர்ந்தது எங்களுக்கு. ஆனால் ட்ரம்ப் இப்போ மறுபடியும் நம்ம தலையில் மண்ணை தூவிட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. கூடிய சீக்கிரம் இது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு பிரார்த்தனையோடும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை முடிக்கலாம். இரண்டாவதும் ஒரு மிக முக்கியமான செய்தி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 6 நாள் சுற்றுப்பயணமாக 3 மேலை நாடுகளுக்கு போயிருக்கார் இல்லையா. முதலாவது அவர் இந்தோனேஷியா போனார். அங்கே போனது அவர் மேற்கொண்ட விஷயங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு, இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோக்களில் பேசிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நேற்றைய தினம் ஆஸ்திரேலியா போயிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். அங்கே அவருக்கு சிறப்பான வரவேற்பை வழங்கினார் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரான ஆண்டனி ஆல்பனீஸ். திரு ஆல்பனீஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்று இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எவ்வளவு நெருக்கமான உறவு இருக்குது அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக அவர் இந்தியாவோடு பல ஒப்பந்தங்களை நாங்கள் செய்யவிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. முதல் வேலையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 200 முன்னணி நிறுவனங்களுடைய சிஇஓக்களை சந்திச்சார் நண்பர்களே. அந்த மீட்டிங்கில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள்லாம் பெரிய அளவில் முதலீடு செய்யுங்க. ஏன்னா இந்தியாவில் உங்களுக்கு குறைந்த செலவில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை உருவாக்க முடியும். லேபர் காஸ்ட் கம்மி, அது மட்டும் இல்லை ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் எங்களுக்கு கம்மி. அதனால் இங்கே நீங்கள் பெரிய அளவில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். எதையாக இருந்தாலும் அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்து பெரும் நிறுவனங்களை நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு கூட்டுங்கிறது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இருவருக்குமே இதில் பெரிய அளவிலான பலன் காத்திருக்குது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார். பிரதமர் மோடி அவர்கள் பேசி முடித்த பிறகு திரு அல்பனீஸ் அவர்கள் பேசும்போது அங்கே கூடியிருந்த அந்த பெருநிறுவனத்துடைய சிஇஓக்கள் தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்தியாவில் கிட்டத்தட்ட $500 மில்லியன் அளவுக்கு முதலீடு செய்ய தயாராக இருக்கிறாங்க. அதற்கான ஒப்பந்தங்களை அவங்க கையெழுத்திட போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சாரு. இது இந்தியாவுக்கு பெரிய அளவிலான முதலீடு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ள வேணும். ஆஸ்திரேலியா பால் மற்றும் புரத பொருட்கள் இருக்குது, அதனுடைய தயாரிப்பு பதப்படுத்துறது ஏற்றுமதி செய்கிறதுல வேர்ல்டு லீடர் நண்பர்களே. அந்த டெக்னாலஜி எல்லாம் இந்தியாவுக்கு பெரிய அளவில் பயன்படும். இந்தியா தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் அப்படின்னாலுமே கூட ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற அந்த அதிநவீன தொழில்நுட்பம் நம்மிடம் இல்லை. அந்த தொழில்நுட்பம் நமக்கு வந்ததுன்னா பெரிய அளவில் அது நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது மட்டுமல்ல, ஆஸ்திரேலிய நிறுவனங்கள் பல்வேறு துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய முன் வந்திருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் இன்றும் அங்கே தான் இருக்கிறாரு. மேலும் பல ஒப்பந்தங்களில் அவங்க கையெழுத்திட இருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தங்கள் பற்றிய தகவல்களை எல்லாம் நம்மளுடைய நாளைய வீடியோவில் பேசலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.